சீசர்கள் அவரை மரித்த இடத்துல தேடினாங்க. நாம் இன்றைக்கு அவரை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவ ஜீவியம் கண்டு விசுவாசிக்கிறதில்ல. நன்மை நடந்தாலும் நன்மை நடக்காவிட்டாலும், என் வாழ்க்கையில துளிர் விட்டாலும் துளிர் விடாவிட்டாலும், அதான் ஆபுக்கு அழகா எழுதுகிறார், ஆட்டு மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், மாட்டு தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், பாருங்க, என்னுடைய களஞ்சியத்திலே தானியங்கள் இல்லாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேனா? சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அது தேவன் எனக்கு தந்திருக்கிற பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். மரித்த இயேசுவை மரித்தரிடத்தில் தேடுறது அல்ல நம்முடைய பலன். மரித்த இயேசு உயிர் தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியோடு கூட அவரை பரத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி உயிர்த்த இயேசுவை காண்கிறோம் பாருங்க, தரிசனத்தில் காண்கிறோம் பாருங்க. அது உங்களுக்கும் எனக்கும் பலனா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா.